அண்ணன் தம்பி அழகாக நிற்கிறாங்க இங்கே. வணக்கம், நான் தான் சௌமியா. ஸோ டக்குன்னு vlogக்குள்ளார வந்துடுறேன். இன்னையிலேருந்து 75 டேஸ் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சுக்குள்ளார தான் போக போகிறேன். இன்றைக்கி டே ஃபர்ஸ்ட். ஏன் திடீர்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ டக்குன்னு இந்த விஷயமா இதெல்லாம் வந்து டக்குன்னு தான் தோணும். அன்றைக்கி தோன்ற அன்றைக்கி அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 மாதம் அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயிட் லாஸ்ன்னு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெயிட் ஏற நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளால் உட்காந்தா எழுந்திருக்க முடியாது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது, அண்டு ஃப்ரீயாக கொஞ்சம் பாடி வந்து எனி டைம் ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அண்டு வெயிட் லாஸ்ன்றதை விட என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப அந்த அப்படியே கேப் விட்டதுனால திரும்ப ஃபார்முக்கு வரவே முடியல. இந்த வேலை அண்டு வெளியே போகிறது, அங்கே சாப்பிட்றது அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த ஃபுட்டுக்கு எல்லாமே செம்மையாக அடிக்ட் ஆகிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான். ஸோ டேரெக்டாக இப்போ நான் வந்து இன்றைக்கான ரொட்டீன். ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். 4:30க்கெலாம் எழுந்துட்டேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா 9 o'clock 10 o'clock வரைக்கும் எழுந்திருக்கேன். ஏன்னா நைட்டு லேட் நைட் தூங்குறது அண்டு பாப்பாவுக்கும் லீவ் அப்படின்றதுனால பெருசாக அதில் வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் தள்ளி தள்ளி போயாச்சு. இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நைட்டு. ஆனால் லேட்டாக தான் தூங்கினேன். ஒரு 11 o'clock தூங்கினேன். ஆனாலும் அலாரம் வச்சுட்டு அலாரத்தை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டேன். ஸோ நான் எழுந்து போய் அலாரம் ஆஃப் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். அப்படியே 4:30க்கு எழுந்து என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கே நான் வந்து எந்த எந்த சீட்டும் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடணுன்றது மட்டும் இருந்துச்சு. நைட்டு நமக்கு அந்த மைண்ட் செட் இருந்ததுனால காலையில் என்னால் எழுந்திருக்க முடிஞ்சுது. எப்பயுமே அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். 2-3 அலாரம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாமே இது நேச்சுரலாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் ஒரு 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 நமக்குன்னு ஒரு ஒரு மைண்ட் செட் வரும்ல, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் நமக்காக அப்படின்ட்டு. அது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தூக்கத்தில் இருந்தாலும் உங்களால் காலையில் எழுந்திருக்க முடியும். அண்ட் நான் ஃபாலோ பண்ணுறது இது தான். நைட்டு என்னோடய மைண்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் காலைல சீக்கிரமாக எழுந்தணும் அப்படின்ட்டு. அண்ட் தனியாக தான் வாக்கிங் போயிருந்தேன். ஒரு 1/2 hour மட்டும் தான் நடக்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால ஒரு 30 minutes தான், ஒரு 4K ஸ்டெப்ஸ் தான் நடக்கவே முடிஞ்சுது. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அமைதியாக உட்காந்துட்டேன். எப்பவுமே பீச் பக்கம்லாம் போவேன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வரும் வழியில் அம்மா வீட்டில் வந்து கத்தாழை பிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லா கேரையுமே அப்படியே விட்டுட்டேன். அது எல்லாமே திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் வாக்கிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போகும்போதே வந்து ஜீரா வந்து தண்ணியில் கொட்டி வச்சுட்டு போயிருந்தேன். அந்த ஜீரா வாட்டர் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அண்டு ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் ஆனால் ஃபாஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் வரும். ஸோ என்னோடது வந்து கம்ப்ளீட்டாக ஆயிலி ஸ்கின், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சென்சிட்டிவான ஸ்கின்னும் கூட. ஸோ புதுசாக ஏதாவது ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா செம்மையாக வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துடும். அது ஒன்று இருக்குது. அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நோஸு, அந்த லிப்ஸு, ஸோ இந்த இடம்லாம் வந்து டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டு கேராக நான் வந்து என்னோடய நேச்சுரலான தெரப்பிக்கு ஃபர்ஸ்ட்டு ஆலுவேரா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து டெய்லியும் ஆலுவேரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா வீடு ஃபுல்லாக முடியாக இருக்கும். எது எடுத்தாலும் அந்த இடத்துல முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி ஓகே, கொஞ்சம் ஹேர் கேரையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஆயிலு அண்ட் மசாஜ் பண்ணுறது இது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி வச்சு கூட அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். அது வீணாகி வேஸ்ட்டாக தூக்கி போடுற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ண வைப்போம். அது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் புதுசாக ஆயிலெலாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஹேர் ஃபால் நிறையா இருக்குது. அண்ட் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாகவும் ட்ரையாகவும் இருக்குது. அண்டு லாஸ்ட்டாக வந்து போடெக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் எல்லாமே மெயின்டைன் பண்ணேன். பட் இருந்தாலும் ஆயில் சுத்தமாக இல்லாததுனால மேபி அந்த
முடி வந்து அப்படியே உடஞ்சிட்டே இருந்தது. அதுக்காக சரி ஓகே நம்மளோட ரொட்டீனை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வெளியே என்ன தான் பூசி முழுங்கினாலும் உள்ளார ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மசாஜ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹெட்டை வந்து நல்லா மசாஜ் பண்ணும். அண்ட் இது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஒரு தவுக்கலை மாதிரி இருந்தது. அது தலையில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது நம்ம கையால் பண்ணுறதை விட இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணிவிட்டாங்கன்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும். சரி ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதை வச்சு மசாஜ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும்னு விட்டாச்சு. அண்ட் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை. நான் வந்து டியூஸ்டே அதுக்கப்புறம் இந்த கிருத்திகை ஃப்ரைடே மேக்ஸிமம் ஃப்ரைடேயில் சாமி கும்பிடுவேன். அண்டு கிருத்திகை வந்து பாப்பாக்காக நாங்கள் வந்து அந்த டே வந்து சாமிக்குன்னு ஒதுக்கி வச்சாச்சு. அந்த டேயில் வந்து நான்வெஜ் எதுவும் எடுத்துக்க மாட்டோம். அண்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். அண்டு இப்போ வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகிறதுனால என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னா, ஸோ நமக்காக நம்ம ஏர்ன் பண்ணுறோம். அதை தாண்டி சுத்தமாக ஹெல்த்தை கேர் பண்ணவே முடியல. அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை யோசிச்சா அதை விட்டுறோம், அதை யோசிச்சா இதை விட்டுறோம், அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. அதாவது கொஞ்ச நேரம் டைம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் திரும்ப கொண்டு வர்றது கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அண்ட் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கூட லேட் கிடையாது. சீக்கிரமாக ட்ரை பண்ணி உங்களுக்கான டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்டு காலையில் மற்ற வேலை எல்லாமே முடிச்சாச்சு. அண்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு பூலாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட அன்னைக்கான ரொட்டீன் வைஸ் இது தான் இருந்தது. கிருத்திகை அப்படின்னாலே நான் வந்து மாவிளக்கு தான் போடுவேன். ஸோ மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுவேன். அண்டு நார்மலாக எல்லாருமே வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு படைப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி தான் டயட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்து நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே நம்ம ரொம்ப சொதப்பல் ஆகிடும் அப்படின்றது. என்னோடய வெயிட்டுக்கு மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன பார்த்திங்கன்னா, ரைஸ் சாப்பிட்டா எனக்கு வெயிட் அதிகமாக போடும். ஸோ அதனால் அதை வந்து நான் மோஸ்ட் ஆஃப் வந்து அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் சுத்தமாக அப்படி இருக்கவே கூடாது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதை வச்சு தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணுமே தவிர, ஸோ இதுக்காக புதுசாக ஒரு ரொட்டீனோ இல்லை புதுசாக ஒரு ஃபுட்டையோ உள்ளார கொண்டு வரக்கூடாது. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் காலையில் ஒரு 2 hours வந்து எனக்கு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். காலையில் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 2 மணி நேரம் வீட்டை படைச்சி பூஜைலாம் போட்டுட்டு அந்த அந்த சாம்பிராணி வாசனைலாம் அப்படியே வீட்டுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா அந்த வைபே செம்மையாக இருக்கும். சரி ஓகே, மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த மாதிரி நாளில் தான் எல்லாருமே கோவிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி நாளில் வந்து கோவில் வீட்டிலேயே படைச்சிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன். நான் வந்து ஃப்ரீயாக போய் சாமி பார்க்கணும், சாமி பார்க்க முடியாத அளவுக்கு நெரிசல்லாம் போய் மாட்டிக்கலாம், அதெல்லாம் செட் ஆகாது. அதனால் சாமியை வீட்டிலே நல்லா நிம்மதியாக பொறுமையாக கும்பிட்டாச்சு. அண்ட் நான் இந்த இந்த மாதிரி நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலைல சீக்கிரமாக இந்த வேலை செய்கிறது இன்னுமே கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு அது எல்லாமே முடிச்சாச்சு. என்னோடய ஃபாஸ்டிங்கை நான் பிரேக் பண்ணது 11 o'clock தான். ஸோ நான் கடைசியாக நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாமே உங்ககிட்ட நான் காட்டுறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்துக்கிறதுன்னு சுத்தமாக பிளானே கிடையாது. சரி அப்பா வந்து பப்பாயா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. ஓகே இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாயா கூட சீட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக, அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் சீட்ஸுக்கு வந்து நான் பம்கின் சீட்ஸும் அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பம்கின் சீட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்ட உடனே பொரிய ஆரம்பிக்கும். அது உடனே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே மாற்றிடுங்க. இல்லைனா அந்த சூட்டுக்கு அது வந்து கரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரே ஒரு சுகர் கேன் ஜூஸ் மட்டும் குடிச்சிருந்தேன். கரும்பு ஜூஸ் மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து நான் வந்து பீனட் சட்னியும் அது கூட வந்து கோதுமை தோசை தான் எடுத்திருந்தேன். ஸோ நார்மலாக கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி சாப்பிட்டாச்சு. ஸோ அவர் வந்து அம்மா வந்து சாம்பார் அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க, அங்கே சாப்பிட்டுட்டாரு. அதனால் ஓகே அப்படின்ட்டு ஸோ சாப்பிடாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் பிளான். அதுக்கப்புறம் எங்களோட வேலைலாம் இருக்கும்ல, ஸோ பார்சல் எல்லாமே ரெடி பண்ணி அது எல்லாமே பேக் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கான ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம், அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வின்டேஜ் தியா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கேற்றணும் அப்படின்னா இந்த விளக்கு வந்து நல்லாயிருக்கும்.
இது வந்து சாம்பிராணி தூபக்கால். அண்டு லோட்டஸ் தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே சரவணபவ பிக் பிளேட்டு. இது வந்து குலதெய்வ சொம்பு. ஸோ பெரிய சைஸ் அது. அண்டு 4 இன்ச்சில் வேலு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யாரத்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓம் விளக்கில் 2 குவாலிட்டி இருக்குது. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிசைன் விளக்கு. ஸோ நான் வந்து விளக்கு காலையில் போட்டிருந்த விளக்கு வந்து இந்த விளக்கு தான். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் தியாவில் 2 குவாலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ அதுவே பின்னாடியும் இருக்கும். ஆனால் செகண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஓம் போட்டிருக்கும், பின்னாடி வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ பின்னாடி எந்த டிசைனுமே வராது. ஸோ இதை பார்த்து நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்குமே இதெல்லாம் தெரியாது. ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் குட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்கும். அண்ட் கம்மியாக கிடைக்குதுன்னா அதுக்கான குவாலிட்டி அப்படி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பேக்கெட் வேல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அண்டு இது கூடவே குத்து விளக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன அகல் விளக்கு. ஸோ இதெல்லாமே ஸோ என்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தனோ அது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராடக்ட்டு, ஸோ எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது கூடவே ஒரு செட்டு குத்து விளக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எடுத்து வச்சுருந்தேன். இது இப்போ நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அண்டு குத்து விளக்கு வந்து நார்மலாக இருக்கிறத தாண்டி இதில் வந்து மேலே அன்னம் இருக்கும். அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அன்னமும் அதே மாதிரி ஃபுல்லாக இந்த குத்து விளக்கு மாடலே வந்து நம்ம பழைய காலத்து மாடல் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதனால் நானும் வீட்டில் இந்த குத்து விளக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு தான் இதையும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே உட்காந்து நம்ம எழுதி கொடுக்க அவர் பேக் பண்ணி வச்சுட்டே இருப்பார். அண்டு இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே அது மட்டும் போயிட்டே இருக்கும். அண்டு இந்த டைம் வந்து நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ வைகாசி விசாகம் வருது இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ நீங்கள் 1000 ருபீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும், அது கூட 3 இன்ச்சஸில் வர பேக்கெட் வேலும், அது கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி தரோம். ஏன்னா இந்த மாதிரி டைமில் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்பாங்க. அதனால் அண்டு கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் கட் பண்ண முடியுமே தவிர ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் விலை ஏற்றி இறக்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் தான். ஸோ அதோட மெட்டீரியல் ப்ரைஸ் ஏறும்போது இறங்கும் போது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி வேறு எதுலேயுமே இதில் எதுவுமே கிடையாது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்டு வாங்கியிருந்தவங்க யாராச்சும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அண்டு இதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டேன். ஈவினிங் போல் ஒரு பனானா, அது கூட வந்து ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருந்தேன். அண்ட் ஜீரா வாட்டர் கொஞ்சமாக குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது மட்டும் ஒரு கப் எடுத்திருந்தேன். ஸோ இதை நானும் பாப்பாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் திரும்பவும் விளக்கு ஏற்றுவோம்ல, ஸோ விளக்கெலாம் ஏற்றிட்டு அண்டு பாப்பாவை வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் கொரியர் போட போயிருந்தோம். அண்டு இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நேராக போயிட்டு கொரியர் கொடுக்கணும். சரி, அதனால் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ நாளையிலேருந்து போகக்கூடாதுன்றது மட்டும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெளியே போனாலே லைட்டாக பசிக்குதுன்னு நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அண்டு இப்போ நான் போயிட்டு அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்குடா அப்படின்லாம் நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறது பெட்டர். அண்ட் வாட்டர் பாட்டிலோடு ட்ராவல் பண்ணுறது இன்னுமே பெட்டர். அண்ட் நாங்கள் போக ஆரம்பித்தப்போ மழை லைட்டாக தூறிட்டே இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு போய் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கறதுக்காக பக்கம்தான், கொஞ்சம் பக்கம், ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். ஸோ போயிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக அதை வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க, இல்லை கொஞ்சம் நம்ம சரௌண்டிங்குள்ளாரே இருக்காங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி கொடுத்துருவோம். கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக போகிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி சொல்லுவோம். இல்லைனா பார்சல் பண்ணி வெளியே கொடுத்துருவேன். எனக்கு லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக வந்து கையில் மருதாணி வைக்கணும்னு தோணிகிட்டே இருந்தது. கரெக்டாக காரை பார்க் பண்ண இடத்துல வந்து மருதாணி செடி வந்து இருந்துச்சு. ரோட்டு ஓரத்தில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி மருதாணி செடி இருந்தது. சரி பார்த்துட்டேன். ஸோ நல்லா மழையும் லைட்டாக தூர ஆரம்பிச்சிது. சரி இதான் சாக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பறிச்சுக்கிட்டேன். அண்டு யாராச்சும் திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் பறிச்சிருந்தேன். ஆனால் இது வந்து நம்ம ரோட்டு ஓரத்துலலாம் வளர்ப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். பட் ஆனால் அதை
அழகாக வளர்த்து வச்சுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மருதாணி இலை மட்டும் பிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு அரைச்சி கையில் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்குது, ஸோ பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் டைமே செட் ஆகவே இல்லை. சரி ஓகேன்ட்டு இங்கே பறிச்சாச்சு. இங்கே டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக கொரியர் ஆஃபீஸ்க்கு தான் போனோம். அங்கே வந்து ஆல்மோஸ்ட் மணி ஒரு 8 ஆகிடுச்சு. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சீரியஸாகவே. ஃபஸ்ட்டு டே வந்து எங்கடா வெளியே சாப்பிட்டுடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு செம்மையாக இருந்தது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டே நம்ம ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதை ஃபாலோ பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் போயிட்டு நான் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளார எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஃபோன் பண்ணேன், இட்லிலாம் ரெடியாக இருக்குது வந்து சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாடா அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த வீட்டுக்கு போனதும் ஒரு 3 இட்லி அதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டது தான். ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 9 மேலே ஆகிடுச்சு. எப்பயுமே என்ன பண்ணாலும் சரி, டின்னர் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு என்னவோ அன்றைக்கி லேட்டாக சாப்பிட்டது என்னவோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, பசிக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்து மருதாணி உருவி எடுத்துகிட்டு போயிட்டேன், நாளைக்கு அரைச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்டு இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் டெய்லியும் கண்டினியூஸாக வந்துடும். ஏன்னா இந்த 45 டேஸும் நான் வந்து இதை எப்படியாச்சும் எனக்காக பண்ணி முடிச்சிடணுன்றது மட்டும்தான் எனக்கு தோணிகிட்டே இருக்குது. வேறு எதுவுமே தோணவே இல்லை. நிறைய டைம் வந்து சேலஞ்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதை கண்டினியூ பண்ண முடியாது. நான் வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ தானா நம்மளோட கெப்பாசிட்டி அப்படின்லாம் எனக்கு தோணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 75 டேஸும் நான் எஃபர்ட் போட்டு பண்ணணுன்றது. ஸோ இதை வந்து விடவே கூடாது. இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லூசர் அப்படின்றத மட்டும் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நிறையா தடவை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு எதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி டேயோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 96.25 kg. என்னோடய டார்கெட் வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 65 kg. இதுதான் என்னோடய பிளானில் இப்போதைக்கு நான் வச்சுருக்கது. ஸோ பிளான் பெருசாக தான் இருக்குது. பட் ஆனால் எஃபர்ட் போடுறத பொறுத்து நமக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுவேன் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நோட் போட்டு எழுதி வச்சாச்சு. ஸோ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ காலைல சீக்கிரமாக எழுந்தணும், சுகர் சாப்பிடக்கூடாது, வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும், வெளியே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ டே 1ஓட வெயிட்டு என்னெல்லாம் சாப்பிட்டேன், வாக்கிங் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்தேன், வேக்கப் எப்போ, ஸ்லீப் எப்போ, எவ்வளோ தண்ணி குடிச்சிருந்தேன், அன்றைக்கி என்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தேன்றதை எழுதி வச்சுருக்கேன். அண்ட் அன்றைக்கி என்னோடய மூட் எப்படி இருந்துச்சு, அன்றைக்கி டேவை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்றதை சின்னதாக ஒரு நோட் போட்டு எழுதியும் வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த டேக் கேர், சேஃபாக இருங்க. பாய்.